ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அthaliatamil. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜர்தோசி வச்சு எப்படி ரவுண்ட் ஷேப்பில் திலகம் ஷேப்பெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக இழுத்துக்கணும். இழுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரெண்டாக நல்லா ஷார்ப்பான சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க, பிசுறு இல்லாத. ஜர்தோசியில் கண்டினியூஸ் ஸ்டிச் போடும்போது நம்ம நீடிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ அயன் நீடிலாக இருந்தால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். டூலிப் நீடில் நம்பர் 23, 24 இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு 23, 24 நீடிலில் போட்டு பழகுங்க. பாருங்கள், அயன் நீடிலாக இருந்தால் நம்ம கொஞ்சம் பெருசாக ஜர்தோசி போட்டுக்கலாம். இந்த டூலிப் நீடிலில் நம்ம இந்த சின்னதாக தான் போட முடியும். இப்போ ஒரு திலகம் ஷேப்பில் நான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதை சுற்றி எப்படி ஜர்தோசியில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேக் செயின் போட்டுக்கோங்க. நீங்கள் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்து கடியில் உள்ள த்ரெட்டை நீங்கள் கொஞ்சம் டைட்டாக இழுத்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். லூஸாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த நீடியிலேருந்து த்ரெட்டு வெளியில் வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜர்தோசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு லைனில் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்தது நம்ம ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது சரியாக வராது. இதே நீங்கள் ஜர்தோசி திலகம் ஷேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த ஷார்ப் எஜ்ஜிலேருந்தும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நான் எப்படி டர்ன் பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு நடுவுலேருந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அந்த டர்ன் பண்ணும்போது அந்த இடத்துல 2 செயின் போடணும். ஒரு செயின் நம்ம போட்டுட்டு அது உள்ளாரே இன்னொன்று செயின் லாக் செயின் மாதிரி போட்டு டர்ன் பண்ணணும். அப்படி டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷார்ப் எஜ் நல்லா வரும். இது போட்டு போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் வரும். அந்த ஜர்தோசிக்குள்ளாரையே நம்ம 2 செயின் போடும்போது அந்த டர்ன் பண்ணுறது நல்லா வரும். இப்போ எப்படி நார்மலாக நம்ம செயின் போடும்போது நம்ம டர்ன் பண்ணணும் அப்படின்னா லாக் செயின் போட்டு டர்ன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஜர்தோசிலையும். இப்போ பாருங்கள், முடிக்கும் போது ஒரு சில நேரத்தில் நம்ம ஆரம்பித்த இடத்துல கரெக்டாக முடிகிற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரத்தில் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் வரும். அந்த மாதிரி கேப் வரும்போது நீங்கள் சின்னதாக ஜர்தோசி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துல கொண்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள் த்ரெட்டை வெளியில் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி கையிலையோ அல்லது நீடில்லையோ தள்ளினீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேப் வந்துடும். அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு பாருங்கள், அந்த ஜர்தோசியை மட்டும் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது கரெக்டாக நம்ம கேப் இல்லாத கொண்டு முடிச்சிடலாம். இப்போ எண்ணெய் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ முடிச்சாச்சு. அடுத்தது இதுக்கு அடுத்த சைஸு ஜர்தோசியில் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். நீங்கள் திலகம் ஷேப்போட ஷார்ப் எஜ்ஜிலேருந்தும் ஆரம்பிக்கலாம். சின்ன சைஸ் ஜர்தோசியோட இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா வரும் ஸ்டிச் போடுறதுக்கு. பாருங்கள், டர்ன் பண்ணும்போது நான் ஒரு செயின் போட்டுட்டு திரும்ப நான் அதே இடத்துலையே இன்னொன்று செயின் போட்டுக்கிறேன். செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டர்ன் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி பெரிய சைஸ் ஜர்தோசி எப்பயும் ஒரு லைனில் ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ஜர்தோசி உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மற்றபடி இந்த லோடிங் பண்ணுறதுக்கெலாம் சின்ன சைஸ் ஜர்தோசி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், முடிக்கும் போது அந்த கொஞ்சம் ப்ளேஸை இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுட்டு த்ரெட்டை வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணாட் போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ ரவுண்ட் ஷேப்பில் எப்படி ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரவுண்ட் ஷேப் ஸ்டோனில் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்டிச் எந்த பக்கம் போகுதோ அந்த சைடு அந்த நீடிலோட டிப்பு வச்சு ஸ்டிச் பண்ணணும். நம்ம இப்போ எப்படி செயின் ஸ்டிச் பழகும் போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஜர்தோசி நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், முடிச்சாச்சு. இப்போ எண்ணாட் போட்டுக்கலாம். நம்ம ஆரம்பித்த இடத்துலையே முடிக்கணும், கேப் இல்லாத. கரெக்டாக அப்படி முடிக்கும் போது தான் அந்த ரவுண்டு நம்மளுக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா சின்னதாக ஜர்தோசி கட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், நல்லா வி ஷேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், நான் அங்கே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டு திரும்ப இப்போ ஒரு
சின்னதாக ஒரு செயின் போடுறேன். அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்குள்ளாரியே சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணும்போது அந்த ஷார்ப் எட்ஜெலாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். பாருங்கள், நல்ல வி ஷேப்பில் நம்மளுக்கு இருக்குது. பாருங்கள், இன்னொரு டைம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஜர்தோசியில் டர்ன் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம அந்த ஜர்தோசிக்குள்ளாரையே வந்து ரெண்டு செயின் போடணும். போட்டு நம்ம டர்ன் பண்ணணும். அப்படி டர்ன் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பெல்லாம் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.